ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/10/2023 முதல் 5/11/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் 30ஆம் தேதி 30/10/2023 கோல்சார பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன், புதன், செவ்வாய், மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரத்தில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்த்தேலையான புதன் 1/11/2023 அன்னைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் 2/11/2023 அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன். சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து கர்க்கடகம் ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா 30ஆம் தேதி அன்னைக்கே கார்த்திகை விரதம், அதாவது கிருத்திகா நட்சத்திரம் வருது, அதனால விரதம், கிருத்திகா நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் அன்னைக்கு விரதம் இருக்கணும். குழந்தை பேருக்குன்னு விரதம் இருக்கிறவா, எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா, பிரச்சனைகள் பணத்தினால் வர்றது, உடல் நலத்தில் குன்றி இருக்கிறவா, இவாள்லாம் முருகப்பெருமானை நோக்கி அன்னைக்கு விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு உண்டான அந்த பால் பழம் அதெல்லாம் இது கொடுத்துட்டு பிரசாதமாக இது பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் இந்த விரதத்தை முடிப்பாள். 1ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி, அதாவது தேய்பிறை சதுர்த்தி, ஏன்னா பௌர்ணமி வந்துடுத்து, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்பிறை இதெல்லாம். சதுர்த்தி 4ஆம் நாள் விநாயகரை போய் சுற்றிட்டு விநாயகருக்கு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போயிடும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது. அந்த சதுர்த்தியில் மட்டும் விநாயக பெருமானை கண்டிப்பாக 9 தரம் வலம் வாங்கும், 9 தோப்புக்கரணம் போடுங்க, கம்பல்சரியாக பண்ணுங்க. அது மினிமம் ஒரு வருஷத்துக்கு 12 வாங்க. ஒரு வருஷத்துக்கு 24 இல்லைனா 25 வரும். அதாவது ஒரு வருஷம் 24 வந்தால் அடுத்த வருஷம் 25 வரும். கண்டிப்பாக 12 வாங்க. எது நினச்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். 3ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி விரதம், சஷ்டி வருது, அதுவும் முருகப்பெருமானை நோக்கி பண்ணுறது. ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் சொல்கிறோம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிரம்பும்ன்றது ஒரு பழமொழி. அதனால் சஷ்டியில் விரதம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் சொல்கிறோம். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டம காலம்னு பார்த்தோமே, ஏன்னா சந்திர பகவான் மேஷத்திலிருந்து கடகம் வரலும் போகிறதுனால கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டம காலம் இருக்குது, துலா ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம காலங்கள் இருக்கு. இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம். புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், வெளிநாடு வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம், நல்லது இல்லை. அதனால ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் பானகம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும், தடைகள் விலகும். சரி, என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. இந்த டைம், டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்குண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இன்றைய கோல்சார வகையில் உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்றதை பார்த்து பிரச்சனைகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ ஒரு ராசியாக 30/10/2023 முதல் 5/11/2023 வரை உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக. மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதையும் தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பணம் வரும். திடீர் பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப அதிகமாக ஏற்றுக்குவீங்க. அது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சமசப்தமத்தில் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பிரச்சனைகள் சிறிது போய் கொண்டு இருக்கும்.
இந்த வாரம் பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடம் போகிறார். 7ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு போகிறார். அதனால் வந்து கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் சூரிய பகவானும் 8க்கு உண்டானவர் அவர் வந்து பார்த்தலையானால் 7ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது மறைமுகமான பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குரு பார்க்குறதுனால சுமூகமாக அது போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அரசியல் துறையில் இருக்கிறவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும், கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சுக்கிர பகவான் நீச்சப்பட்டு போகிறார். 2ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றார். சப்தமாதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா புதிய முயற்சிகள் தொழிலில் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து 2ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கனாலும் தனித்த புதனாக இருக்கிறதுனால நிச்சயமாக சுபராக கருதப்படுகிறவர். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதாவது 30ஆம் தேதியிலேருந்து 30/10/2023 5/11/2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தோம்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்து சேரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். 30ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 1ஆம் தேதி கார்த்தால வந்து ஒரு 4:30-5 மணி வரல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். ஏன்னா 5ஆம் அதிபதி 5க்கு 11ஆம் இடம்னு சொல்கிறதுனால எந்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீராக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய அதாவது தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் வீட்டில் போய் சந்திர பகவான் உட்கார்றதும் புதன் வந்து சுபத்துவம் அடைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே போகிறார். இது வந்து 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவில் அபரிமிதமாக இருக்கும். குழந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா நீங்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டம் நவதிருப்பதியில் தென் திருப்பேரை போய் சேவிச்சிடுவாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.